பெரிய மட்டும் அடிக்கணும். மறுபடியும் வந்துட்டாங்க. நீ எத்தனை நேரம் சொல்லி அந்த மாதிரி செய்யப்படாது. ஒழுங்கா மாட்டை ஓட்டிட்டு போயிரு, இல்ல உன் கொடலை புடிஞ்சு மாலையா போட்டுருவேன். ஆமா போயா, இது எங்க வயல். உங்க வயலா? உன்னை உதைக்காம விடுங்க. என்ன நடந்தது? அந்த கால உயிரோட இருக்கிற வரைக்கும் நான் அந்த வயலை பக்கம் போக மாட்டேன். அந்த சனியை மறுபடியும் நம்ம வயலுக்கு வருது. அதை ஏன் கேக்குறேன்? என் மேல கரை வச்சுக்கிட்டு கொம்ப மண்ணுல குத்தி குத்தி பாலிச்சு பண்ணுவேன். நல்ல நடத்தி வச்சு நாகப்பாம்பு குழந்தை கையில விளையாட கொடுத்தது மாதிரி. வராமணி, இன்னும் என்ன நீ சரியா புரிஞ்சுக்கல. இப்பவே போய் அந்த காரையை கொண்டு வந்து இங்கேயே கட்டி போட்டுறேன். அப்புறம் நீ அதை என்ன வேணுமா நான் செய். துரியோதனா, போய் கைட்டு கொண்டாயா. சரி முராஜ் சார். சீக்கிரம்யா, உறவிட போறான். கொண்டாயா. சிவகாமி, சிவகாமி, போயிட்டீங்க. சரியான சாப்பாடு இல்லையா? இல்ல, மனசுல நிம்மதி இல்லையா? அனுதாபம் முச்சிய பாக்குறதுக்கு நான் இங்க வரல. ஆமாடி, ஆமா. இந்த அயோக்கியமே காயங்க. கேள்வி கேட்காத, பதில் சொல்லு. காயங்க. அப்பா வந்துட்டியா? குறைந்து பேரு காலையை எங்க கொண்டு போய் பாராமணி வீட்டுக்கு. இன்னையிலிருந்து அவளுக்கு தான் சொந்தம். முடியாது, ராமு விட முடியாது. இது என் காலை, எனக்கு தான் சொந்தம். அம்மா, காலையை கொடுக்க முடியாதுன்னு சொல்லுமா? ராமு இல்லைன்னா நான் செத்து போயிடுவேன். சொன்ன எப்படியா இல்லையா? அப்பா, எனக்கு யாருமே வேண்டாம். இந்த காலை இருந்தா போதும். இதை ஓட்டிக்கிட்டு நான் எங்கேயாவது ஓடி போறேன். இதை விட்டுடுங்கப்பா. முளைச்சி மூணல விடல, உனக்கு அதுக்குள்ள இவ்வளவு இப்படி வரணும். விடுறா, விடுறானே, விடுறா. அம்மா, அம்மா, ராமு, அப்பாவோட போகல, போகல, போகல ராமு. காலை போக சொல்லு. மாட்டேன், 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 சொல்லவே மாட்டேன். போக சொல்லு. மாட்டேன், என் பேச்ச கேளு. மாட்டேன், 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 சொல்ல மாட்டேன், சொல்ல மாட்டேன், சொல்லியா? மாட்டேன், சொல்ல மாட்டேன், சொல்ல என்னங்க, என்னங்க, உங்களை தான் அம்மா. மாணிக்கம், நீ சீக்கிரம் போய் வைத்தியரை கூட்டிட்டு வா. எதுக்குமா? சோமு, 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 என்னம்மா ஒரேடியா குதிக்குதே? இந்த திடீர் காய்ச்சல் எப்படிமா வந்துச்சு? அதெல்லாம் நான் அப்புறம் சொல்ல. நீ சீக்கிரம் போயிட்டு வா. சரிம்மா. எங்க போயிட்டான்? வர கால தோலை முடிச்சு போறான்.
காய்ச்சல் தான் இதுக்கெல்லாம் காரணம். எப்படியாவது அந்த காளையை கொண்டாந்து பையன் கண்ணுல காட்டிட்டா இந்த காய்ச்சல்லாம் பறந்தே போயிடும். எதுக்கும் இந்த கஸ்தூரி மருந்தை கொடுத்து வைங்க. நான் வர்றேம்மா. நல்லது. வைத்தியர் சொன்னதை கேட்டியாமா? காளையை அனுப்ப உனக்கு எப்படியம்மா மனசு வந்தது? ஏமா பேசாம இருக்கிறேன்? இப்பவே போறேன், கையோட காளையை கொண்டு வரேன். மாணிக்கம், உன் கோபக்கார அப்பா கிட்ட உன் முரட்டுத்தனத்தை காட்டி காளையை கொண்டு வர முடியாது. முதல்ல நீ பொறுமை பொறுமைன்னு எல்லாமே போயிட்டுதம்மா. இனிமே உயிர் ஒண்ணுதான் பாக்கி இருக்குது, அதுவும் போகட்டும். இல்ல என்னால அவர் சாபட்டும். மகன் தகப்பனை அடிச்ச அந்த பாவத்துக்கு எந்த உலகத்திலையும் மன்னிப்பு கிடையாதா மகனே? மன்னிப்பே கிடையாது. அம்மா மாணிக்கம், இது எங்க சொந்த விஷயம். இதுல தலையிட உனக்கு உரிமை இல்லை. என்னம்மா சொன்னேன்? எனக்கு உரிமை இல்லையா? எனக்கு உரிமை இல்லையா? அடுக்கடுக்கா கஷ்டங்கள் உனக்கு வந்தா அதை தடுக்க எனக்கு உரிமை இல்லையா? அப்படி ஒதுக்கப்பட வேண்டிய என்னை எதுக்காக நீ பெற்ற? அம்மா, எவ்வளவு கெட்டது செய்தாலும் அப்பா தானே உனக்கு வேணும். சரி, நான் இங்க இருந்தா அடிக்கடி உங்க சொந்த விஷயத்துல தலையிட்டு தொந்தரவு கொடுத்துக்கிட்டே இருப்பேன். அதனால நான் இந்த வீட்டை விட்டே வெளியே போயிடுறேம்மா. 10 மாசம் என் வயித்துல வளர்ந்த முத்தே, முதல்ல என்ன பாடையில வச்சுட்டு அப்புறம் நீ எங்க வேணும்னாலும் போ. அம்மா, அம்மா, தம்பி சொல்றதுதாம்மா நியாயம். நல்லதோ கெட்டதோ கடைசி வரைக்கும் போய் போராடினா தான் ஒரு முடிவு கிடைக்கும். யோசிச்சு பாருங்க. சரி, நானே போய் காளை கேட்கிறேன். அம்மா, மறுபடியுமா நீ அந்த வீட்டுக்கு போற? மறுபடியும் என்ன? உங்க அப்பா மனசு திருந்து இங்க வர வரையில இந்த பாவி அந்த வீட்டுக்கு போய் தானே ஆகணும். அம்மா, மாணிக்கம், பயப்படாத, நாங்க இருக்கோம். அம்மா, நீங்க முதல்ல உள்ள போய் கேளுங்க, நாங்க வந்து வெளியே நிக்கிறோம். தம்பி, சோமு பத்திரமா பாத்துக்க. ஆகட்டும். இத வந்துட்டேன். மறுபடியும் என்ன ஆட்டி வச்சு வந்திருக்கிறியா? இல்லங்க, காளைய சோமு கிட்ட இருந்து பிரிச்சது அவனுக்கு காய்ச்சல் வந்துடுச்சு. ராமு ராமுன்னு புலம்பிக்கிட்டு இருக்கு. அது வரல, என்ன அவன் உயிருக்கே ஆபத்து வந்துடும் போல இருக்கு. வரட்டுண்டி, அந்த பயலுக்கு சாவே வரட்டும். ஆனா காளை மட்டும் வீட்டுக்கு வராது. அப்படி இல்லைங்க, காளை நம்ம வீட்லயே இருக்க வேண்டாம். அத ஒரு தடவை அவன் கண்ணுல காட்டிட்டு மறுபடியும் இங்கேயே கொண்டாந்து கட்டிடு. உத்தரவு கொடுங்க. இன்னொருத்தி வீட்டுக்கு வந்து இந்த மாதிரி எல்லாம் பேசுறதுக்கு உனக்கு வெக்கமா இல்ல? கட்டின புருஷன் கிட்ட பேசுறதுக்கு எனக்கு என்னங்க வெக்கம்? ஓஹோ, அப்ப அவ வெக்கப்படணுங்கிறியா? அவளை பத்தி பேசின நாக்க அறுத்துடுவேன். என் நாக்கு அறுக்கிறதுக்கு உங்களுக்கு உரிமை உண்டு. ஆனா உங்களை பத்தி ஊர்ல தினமும் 1000 நாக்கு பேசுதே, அதைத்தான் இந்த பாவியால சகிக்க முடியல. என்ன நீ கேலி பண்றியா? உனக்கு என்ன தைரியம்? புருஷங்கிட்ட அடி வாங்காம இருந்தா பெண்களுக்கு குடும்ப வாழ்க்கையில ஒரு சுகம் குறைச்சிருந்து இவ்வளவு நாளா நினைச்சிருந்தேன். என் தெய்வமே, இன்னைக்கு அந்த குறையை தீர்த்துட்டீங்க. இனி என் வாழ்க்கையில எந்த சுகமும் பாக்கி இல்லை. நெருப்பிலே என் நெஞ்சு நிம்மதியா வேகும். நீ செத்து தொலைஞ்சாத்தாண்டி எனக்கு நிம்மதி. என்ன வேணும்னாலும் சொல்லுங்க, எப்படி வேணும்னாலும் சித்திரவதை செய்யுங்க. ஆனா மரணத்தோட போராடிக்கிட்டு இருக்கிற மகனுக்காக ஒரு தடவை காலையை கொடுங்க. உங்க காலை பிடிச்சு கேட்டு. ஏயா, நீ ஒரு மனுஷன் தானா? தாலி கட்ட பொண்டாட்டிய இன்னொருத்த முன்னால வச்சு இப்படி அவமானப்படுத்துறது உனக்கு வெக்கமா இல்ல? அத பத்தி கேட்க நீ யாரடா நாயே? மரியாதை தவறி பேசின உன் நெஞ்சு உடைச்சிடுவேன். சுவாமி, தெரிஞ்சுக்கிட்டாண்டி, என்ன அடிக்கிறதுக்காக அந்த பசங்களை அடிச்சுட்டு வந்திருக்கியா? தேவமே, நான் ஒரு பாவம் அறியே. ஐயா, நீங்க போங்க. நீ பேசாதிருமா, உன் புரிஞ்சதுக்கு நாங்க புத்தியை கொடுக்கிறோம். இது எங்க குடும்ப விஷயம், இதுல நீங்க தலையிட வேண்டாம். போயிடுங்க. அம்மா, பாலாமணி, பாலாமணி, என்னடி அவகிட்ட போய் கதை அழுந்துட்டு இருக்க? போய் வடிவம், போய். எங்க அம்மாவை அடிச்சு அந்த கையை துண்டாக்கி துடிக்க வைக்க. மாணிக்கம், மாணிக்கம்,
ஆத்திரப்படாத, உன் தம்பி ஆபத்தில் இருக்கான். நிதானமா போய் நீயே அந்த காளையை கேட்டு வாங்கிட்டு வந்து உன் தம்பியை காப்பாத்து. போப்பா. அண்ணே, என் தம்பியை கொஞ்சம் பாத்துக்குங்க. இதோ வரேன். மடைய துரியோதன போய் எவ்வளவு நேரம் ஆச்சு? இன்னையே வரல. உன்னை பார்க்க பார்க்க என் ஆத்மா பொங்குது. அப்பா. ஓஹோ, நீயா? எதிர்பார்த்தேன். இங்கேண்டாத உங்க மகன் சோமு, என் தம்பி சோமு ராமுன்னு காய்ச்சலோட கதறிட்டு இருக்கான். அதனால காளையை கொண்டு போக வந்தேன். சரிதான், தாய் போயிட்டா, இப்ப மறு ஒப்பாரி வைக்க மகன் வந்திருக்கிறியா? அல்ல, ஒழுங்கா போயிடு, இல்ல உன் உடம்ப பத்தி கவலை இல்ல. உடம்பதான் எனக்கு வேணும். அதை கொண்டு போகாம இங்க இருந்து ஒரு அடி கூட எடுத்து வைக்க மாட்டேன். இது ஏன் வீட்டு காளை. உன் வீட்டு காளையா? உங்க அம்மா சீதனமா கொண்டு வந்தாளா அது உங்க பாட்டன் தேடி வச்சுட்டு போனானா? அல்ல, எங்காலடா? அது இங்கதான் இருக்கும். இது உங்ககிட்ட கண்ணுக்குட்டியா இருந்திருக்கலாம். ஆனா இதை வளர்த்து காளையாக்கினது என் தம்பி. அவன் இப்ப ஜன்னி பிறந்து சாக கிடக்குறான். என்ன சொல்றீங்க? கொடுக்குறீங்களா இல்ல அவகிட்டமா? எங்கடா நீ அவரு பார்க்கலாம். அவருக்கு தான் போறேன். உனக்கு அவனுக்கு சரிக்கும் அவனை. இல்லடா, மகன் தகப்பனை அடிச்சா அந்த பாவத்துக்கு எந்த உலகத்திலையும் மன்னிப்பு கிடையாது மகனே, மன்னிப்பே கிடையாது. அம்மா, என்னையே அடிக்கிற அளவுக்கு வளர்ந்துட்டியா? உன்னை இனிமே நான் உயிரோட விடக்கூடாதுங்கடா. அப்பா, இன்ப துன்பம் இரண்டையும் பங்கு போட்டு அனுபவிக்க உரிமையுள்ள ஒருத்தி இருக்கும் போது அவளை உதறி தள்ளிட்டு இன்னொருத்தி வீடே சதமுன்னு கிடந்த எவனுக்கும் அந்திய கிரியை அங்கே நடந்தது கிடையாது. மறுபடியும் வீட்டுக்கு நீ வரத்தான் போற. நீ மலங்கடிச்ச பாயையும் துணியையும் என் தாய்தான் கசக்க போறா. என் வீட்டு கதவு உனக்காக எப்போதும் திறந்திருக்கும். இஷ்டப்பட்ட போது நீ வா. கொண்டாந்துட்டேன். ஜெகநாதா, துரியோதனன் உங்ககிட்ட எல்லா விஷயமும் சொல்லியிருப்பான்னு நினைக்கிறேன். கையில இருக்கிற பணத்தை கொடுத்துட்டு காளையை